ஹாய் கைஸ் வெல்கம் ரோய் கேமிங். பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோலர் கோஸ்டர் கேம் தான் பார்க்க ஒரு சிடி வாங்க நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சரி வாங்க டேக்கில் போயிடலாம். இந்த கேமோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டர் ரோலர் கோஸ்டர். அதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரோலர் கோஸ்டர் பில்ட் பண்ணோம். ஸோ அதில் அந்த நம்மளே கட்டிட்டு நம்மளே அதில் ரைட் பண்ணோம்னா அதில் நமக்கு காசு கிடைக்கும். ஸோ அந்த காசு வச்சு இன்னும் கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் டெவலப் பண்ணலாம். ஸோ அதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ இப்போ வீடியோ போங்க நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதான் நம்ம அங்கே இருக்குது, அதான் நம்மளோட ரோலர் கோஸ்டர். நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ தான் கேம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேமில் நீங்கள் உங்கள் ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். ஆனால் நீங்கள் மற்றவங்க ரோலர் கோஸ்டராக இதை நீங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்க ரோலர் கோஸ்டரை நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு மற்றவங்க மாட்டானே. இப்போ இது எந்த கிடையாது, வேறு ஒருத்தனோடது. ஆனால் இதை ரைட் பண்ணால் நமக்கு உடனே காசு கொடுத்துவாங்க பாருங்கள். உடனே நீ என்னடா பண்ணுற, ஒழுங்காக ரோலர் கோஸ்டர் இறங்கடா அப்படிங்கிறான். இருங்க தம்பி, நான் காசு எடுத்துக்க. இந்த மாதிரி காசு என்ன ஆகுனா அந்த ரோலர் கோஸ்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ணும்போது அந்த காசுலாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் எங்களுக்கு இந்த கேமோட கான்செப்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ரோலர் கோஸ்டருக்கு ட்ராக் இல்லை. ஸோ அந்த ட்ராக் மக்களை ட்ராக் தான் வாங்க போகிறோம். பார்த்தீங்களா நம்மள்ட்ட இப்போயே காசு பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் ட்ராக் என்னமோ இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக அதெல்லாம் வாங்கி வச்சுப்போம் மக்களே. ஸோ நம்ம இப்போ இந்த கேமில் எப்படி ஈஸியாக காசு சம்பாதிக்கணும்னா ஒரே ஒரு வழி சொல்கிறோம், திருட்டு வழி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்கள ரோலர் கோஸ்டர் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு காசு பயங்கரமாக கிடைக்கும். ஸோ இப்போ கூட நான் வேறு ஒருத்தர் ரோலர் கோஸ்டர் தான் இப்போ பாருங்கள், திருட்டு நம்ம பின்னாடி வழியாக போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் எல்லோரும் தெரியாதுன்னு நினச்சிட்டு யாரும் ரைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ரைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ ரைட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு காசு அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது பாருங்களேன். செருவர் விட்டு தலைவன் போயிட்டானா. ஏதோ யார் எவ்வளோ சர்வர் இல்லை ஃபுல்லாகத்தையே அவன் இடிச்சு தள்ளிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் தான் இப்போதைக்கு பெருசாக இருக்குது. ஸோ நம்ம ரோலர் கோஸ்டரை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இது என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்பாக ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணணும் மக்களே. ஸோ அடுத்து இப்போ இன்னொரு ஸ்ட்ரீட் போட்டுருவோமா. அங்கே ஸ்ட்ரீட் கிடையாது, இங்கேடா ஸ்ட்ரீட்டா. இன்னொரு ஸ்ட்ரீட் போடலாமா என்னன்னு தருங்க. இன்னொரு ட்ராக் இல்லை இன்னொரு டேர்ன் வைக்க வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டை போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம சீரை போய் வாங்கிட்டு வரோம் மக்களே. இல்லை இருங்க மக்களே, இங்கே இது வேறு ஒருத்தர் ரோலர் கோஸ்டர் இதை போய் திரும்ப ரைட் பண்ணிட்டு வருவோம். நம்ம தம்பி புரிஞ்சுக்கோ, அண்ணன்ட்ட காசு இல்லை, அதெல்லாம் இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்காண்டே தம்பி. ரோலர் கோஸ்டர் நான் என்னடா நடக்குதுங்க. ஏதோ செட் பண்ணியிருந்துருக்கா மக்கள், என்ன ரைட் பண்ணக்கூடாது மாதிரி. நம்ம தான் தப்பிச்சு போய் ரைட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ கேரிஸ் இன்னும் ரீஸ்டாக் இருக்கிறாங்க. என்னடா ரீஸ்டாக் ஆச்சு எனக்கு எதுவும் தெரியாதரா. ஸோ சீக்கிரம் நம்ம எப்பா காசு பாருங்கள், ஒரு ரோலர் கோஸ்டரில் எக்கச்சக்கமாக கிடைக்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா வெறித்தனம் மக்களே. இவங்க இப்போ ரைட் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு இவன் தலையாக ஏதோ தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது போயிருப்பான் போல இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா காசு பார்த்தீங்களா, அந்த ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ண எக்கச்சக்கமாக கிடைக்கிது. ஏதாச்சும் ஒரு ட்ராக்குக்கு இவ்வளோ காசுங்கிற மாதிரி அது இருக்கும். அதாச்சும் நம்ம ஸ்ட்ரைட் ட்ராக்னா ஒரு செகண்டுக்கு இது ஒரு 2 ரூபா 3 ரூபா மாதிரி சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் அந்த மாதிரி இதுவே அதாச்சும் இந்த மாதிரி டேர்ன் ட்ராக் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும். அடுத்து பம்ப் ட்ராக்னு இருக்குது, அதுக்கு வேறு மாதிரி காசு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ராக்குக்கும் ஒரு மாதிரி காசு கிடைக்கும். ஸோ நம்ம பில்ட் பண்ண நமக்கும் காசு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ரோலர் கோஸ்ட்லேயும் நம்ம ரைட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் ரோலர் கோஸ்ட்டே கட்டலையே. ஸோ நம்மளுக்கு காசு பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு கிடைக்கிது மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம்டா போட்டு நீ யாருக்கு ஒரு ரோலர் கோஸ்டர்னு தெரியல. பார்த்தீங்களா அப்படியே பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. தம்பி பாருங்க, நம்ம பின்னாடியே தான் போயிட்டுருக்கோம். அதான் காசு நமக்கு கிடைக்க மாட்டேங்க. பார்த்தீங்களா நமக்கு ஏன் காசு ஐயோ இது வேறு தட்டி விட்டா மக்களே. இது நமக்கு ஏன் காசு சரியாக கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா. ஏன்னா முன்னாடியே தான் இவ்வளோ ரைட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நமக்கும் காசு கிடைக்க மாட்டேங்கி. ஏன் தம்பி காசு அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல. ஸோ இதுதான் நம்ம ரோலர் கோஸ்டரு. ஸோ அங்கே பார்த்தீங்களா நம்ம ரோலர் கோஸ்டர் பாருங்கள், ஒரு செகண்டுக்கு 1 ரூபா கிடைக்கிது. இந்த மாதிரி காசு நம்ம ட்ராக்லாம் உண்மையாக சொன்னால் நியாயப்படி கலெக்ட் பண்ணோம். நம்ம திருட்டுத்தனமாக வேறு ஒருத்தவங்க கூட அதில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு தப்பான வழி. நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு வேறு ஏன்னா நம்ம இந்த கேமில் டக்குன்னு காசு சம்பாதிக்கணும். ஸோ சீக்கிரமே நம்ம நம்பி ட்ராக் கொடு. பம்ப் ட்ராக்னு இருக்குது. இது காசு அதிகமாக, ரேட்டு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இது வச்சு ரைட் பண்ணும்போது உங்களுக்கு காசு கலெக்ட் பண்ணும்போது நிறைய கிடைக்கும். ஸோ நல்லா ட்ராக்குமே வாங்கியாச்சு. ஸோ இன்னும் தம்பி, இன்னும் கொஞ்சம் ட்ராக்லாம் கொடுறா தம்பி. இதெல்லாம் வாங்கிட்டோம் மக்களே. இப்போ நம்ம நிறைய ட்ராக் வாங்கிட்டோம்.
ஆனால் காசு குறையிற மாதிரி தெரில. ஏன்னா இது நம்ம காசு மக்களே. இது ஓசியில் ஏதோ ஓடுது, எவனோ ஒருத்தனதோ அவன் காசு நம்ம ஆட்டையே போட்டிருக்கோம். அதனால் நமக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல, நமக்கு வந்து அது செலவு அதாச்சும் வந்து பார்த்து செலவு பண்ணுற மாதிரி நோக்கமே இல்லை. இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறோம், வேஸ்ட் ஆனால் கூட பரவாயில்லங்கிற மாதிரி நிலமையில வந்துட்டோம் மக்களே. ஸோ அடுத்து இந்த பம்ப் ட்ராக் போடுவோம். அடுத்து இன்னொரு வந்து ஒரு பம்ப் ட்ராக் வேணாம், ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக் போட்டுரும். அடுத்து வந்து ஒரு டேர்ன் ட்ராக் போட்டுருவோம். அடுத்து வந்து இன்னொரு பம்ப் ட்ராக் போட்டுருவோம். அடுத்து இன்னொரு பம்ப் ட்ராக் போட்டுருவோம். அடுத்து வேறு ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக் போட்டுருவோம். அடுத்து இப்போ நம்ம ட்ராக் போய் அடுத்து வாங்கணும். ஸோ அதனால் போய் நம்ம போய் இல்லை நம்ம ரோலர் கோஸ்டர்லேயே நம்ம ஒரு ரைட் பண்ணி எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ சீக்கிரம்டா, எவ்வளோ காசு கிடைக்கிது? ஏறுது, ஓரளவுக்கு நல்லா ஏறுது மக்களே. நம்ம ரோலர் கோஸ்டரில் நம்மளே நியாயப்படி சம்பாதிச்சா கூட நமக்கு மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ரூபா கிடைக்கும்? எவ்வளோ ரூபா சொல்ல, ஒரு வந்து ஒரு 100 80 தான் மேக்ஸிமம் கிடைக்கும் நம்ம ரோலர் கோஸ்டரே ரைட் பண்ணால். ஆனால் மற்றவங்களோட ரோலர் கோஸ்டரில் நம்ம ரைட் பண்ணால் நமக்கு காசு பிச்சுக்கிட்டு கிடைக்கும் மக்களே. ஸோ அதான் நான் வந்து மற்றவங்களோட ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ணுறேன். இப்போ அவன் பார்க்கலாம் நம்ம ரைட் பண்ணுறத பார்த்தானா வந்து ஏதாச்சும் ட்ராக்கை வந்து கட் பண்ணி விட்ருவான். அடுத்து நமக்கு வந்து ரைட் பண்ண முடியாது, கலெக்ஷனுக்கு போயிடும். அடுத்து சீக்கிரம்டா நம்ம போய் டக்குன்னு வந்து ரைட் பண்ணுவோம். தம்பி என்ன நல்லா பண்ணுறான், அவன் வாட்டி நிற்கிறான். இது நிற்கிறத பார்த்தா சரி பண்ண மாதிரி, இப்படி சும்மா நிற்க மாட்டேனே தம்பி, எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ வேலை பார்க்க போயிருக்கான் போல இருக்குது தலைவன். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் என்னடா அது அதுக்குள்ளே ஏதோ கனெக்ஷனை கட் பண்ணியிருந்துருக்கான் மக்கள். ஏன்னா அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் முடியுது, ஏதோ கனெக்ஷனை கட் பண்ணியிருந்துருக்கான். ஸோ அதனால் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம போய் அடுத்த ட்ராக்கு போய் நம்ம வாங்கிட்டு வருவோம். நமக்கு இப்போ ட்ராக்லாம் காலி ஆயிடுச்சுல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த ட்ராக்கை போய் நம்ம வாங்கிட்டு வந்துடும். நம்மகிட்ட வந்து ட்ராக்கெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம்பி ஒரு பம்ப் ட்ராக் கொடு, பம்ப் ட்ராக்கு ஐயோ ஸ்டாக்கில் இல்லை மக்களே. பம்ப் ட்ராக் நம்ம அப்போ ரொம்ப வாங்கிட்டு வரலாம். இப்போ பம்ப் ட்ராக் காலி ஆயிடுச்சான். அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் ட்ராக் நிறையா வாங்கிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம வந்து டக்குன்னு நம்ம பேஸில் போய் நம்ம பில்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த கேம் ரோப்ளாக்ஸில் தான் இருக்குது, நீங்களும் விளையாடுங்க, நல்ல கேம். இதுவும் சூப்பராக உங்களோட கிரியேட்டிவிட்டி இதில் நல்லா வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியும். கிரியேட்டிவிட்டியை நல்லாயிருக்கும், நீங்களே போய் விளாண்டு பாருங்கள். ஸோ சூப்பரான கேம் இது வந்து நான் மோசமான கேம் கிடையாது, உங்கள் கிரியேட்டிவிட்டியை நல்லா உருவாக்கும் இது. ஸோ அதனால் நல்ல கேம், நீங்களும் போய் விளாடுங்க. ஸோ சீக்கிரம் அதை ப்ளேஸ் பண்ணி விட்றோம், இதையும் ப்ளேஸ் பண்ணி விடு. அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டே போ. இன்னும் நிறைய ட்ராக் இருக்குது மக்களே, ப்ளேஸ் பண்ணு. இன்னும் அடுத்து நமக்கு ஒரு டேர்ன் ட்ராக் தேவைப்படுதுங்க. இது இதுரா ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணுறான். அடுத்து இப்போ நமக்கு வந்து ஒரு டேர்ன் ட்ராக் தேவைப்படுது. அதை போய் நம்ம இல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ரோலர் கோஸ்ட்லேயே ஒரு ரைட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய காசு கிடைக்கிது, நம்ம ரோலர் கோஸ்ட்லேயும் நிறைய காசு கிடைக்கிதான் செய்யுது பார்த்தீங்களா. வா சூப்பர் மக்களே, நிறைய காசு கிடைக்கிது நமக்கு. சீக்கிரம் எப்பா காசு பார்த்தீங்களா, நம்ம ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ணும் போதே இவ்வளோ காசு கிடைக்கிது. நம்ம மற்றவங்க ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ணால் எவ்வளோ காசு கிடைக்கும்? அவ்வளோதான் மக்களை, பிச்சுக்கிட்டு போயிடும். இது யார் ரோலர் கோஸ்டர்னு தெரில. ஆனால் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கானா பின்னாடி கூடி போகிற மாதிரி செட் பண்ணியிருந்திருக்கான். இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து அதை காணும். ஏன்னா எவனா ரைட் பண்ணிட்டானா, அதான் பின்னாடி கூடி செட் பண்ணியிருக்கான். ஆனால் பின்னாடி கூடியே ரைட் பண்ண முடியுது எனக்கு தெரில. இங்கே பாருங்க அடைச்சி வச்சிருக்கான் மக்களை, பின்னாடி போகக்கூடாத மாதிரி. அதான் பார்த்து நமக்கு ஒரு மாதிரி பிளாக் பாருங்க, இப்பயும் நம்மளால போக முடியல. இங்கே பாருங்க அடைச்சி வச்சிருக்கான் பாருங்களேன். தம்பி நீ உஷாரான ஆள் தாண்டா, ஒத்துக்கிறேன்டா, நீ உஷாரான ஆள் மக்களை. இங்கே பார்த்தீங்களா, இவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அப்படியே ஏதோ பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், நம்மளால் ரைட் பண்ணக்கூடாத மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம வந்து பம்ப் ட்ராக் எப்படியோ கிடச்சிருச்சு மக்களே. பம்ப் ட்ராக் ஸ்டாக் வந்துருச்சு, ஒரு 4 ட்ராக் வாங்கிப்போம், அவ்வளோதான் மக்களே. பம்ப் ட்ராக் ஸ்டாக் காலி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டாக்லாம் காலியாக வாங்கிடுவோம் நம்ம. ஏன்னா நம்மள்ட்ட காசு இப்போ பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம காசு கிடையாது, எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஆட்டையை போட்ட காசு பாருங்க. ஒரு ஸ்டாக்குமே இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் மக்களே. ஆனால் அவசரப்பட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கக்கூடாது. பிகாஸ் இது என்ன ஆகுனா ஒரு மாதிரி ரீஸ்டாக் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் காணாமல் ஏதாச்சும் நம்ம இப்போ வச்சுருக்க ஐட்டம் எதுவுமே வந்து ஃபுல்லாக பெர்மனெண்ட்டாக நம்மள்கிட்டே இருக்காது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே அது இருக்காது. அடுத்து அவ்வளோதான் மக்களே, நம்ம சொல்லி முடிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அமைதியாக இருக்கணும். ஸோ வந்து இந்த சைடு திருப்பணும்டா, எனக்கு அந்த சைடு திருப்ப இருங்க, ரொட்டேட். இப்போ இந்த சைடு திருப்பிடுது. இப்போ இன்னொரு சைடு, அடுத்து வந்து இன்னொரு ட்ராக் இப்படி, அடுத்து வந்து இன்னொரு டர்ன் போடுறா, இன்னொரு டர்னை போடு. இந்த சைடு டர்ன் பண்ணுறா. ஏறா தப்பாக இருக்குடா, தப்பாக பண்ணி வச்சிருக்கடா. இருங்க ரிமூவ் பண்ணணும் மக்களே, ஏதோ ரிமூவ் பண்ணலாம். இது ரிமூவ் பண்ணிடலாம் மக்களே. இது நம்ம அதை ஏன்டா இதுரா அதுதான் ரிமூவ் பண்ணுறா. ரிமூவ் பண்ணிட்டோம் மக்களே. இப்போ பில்டில் போய் நம்ம வந்து இப்போ பம்ப் ட்ராக் போடுவோம். பம்ப் ட்ராக் தான் மக்களே நிறையா வாங்கி வச்சுருக்கோம். டக்குன்னு நம்ம பம்ப் ட்ராக் வச்சு எல்லாத்தையும் பில்ட் பண்ணலாம் நம்ம. இருடா ஒழுங்காக பில்டு பண்ணுறாடா பண்ணுறா. இப்போ நம்ம வந்து ரொட்டேட் கொடுத்து இந்த சைடு திருப்பு. இப்போ வந்து அப்படியே இப்போ நம்ம வந்து அப்கிரேட் பண்ணியானோம் மக்களே. என்ன நம்ம வர கண்ட மணிக்கு இஷ்டத்துக்கு ட்ராக்கை போட்டு தொலைச்சிட்டோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒரு மாதிரி கண்ட மணிக்கு போட்டிருக்கோம். நம்ம இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் லிமிட் ஏதாச்சும் இவ்வளோ ட்ராக் தான் மேக்ஸிமம் போடவே முடியுமா. நம்ம அப்கிரேட் பண்ணால் அதுக்கு 50,000 ரூபா கொடுக்கணுமா மக்களே. நம்மள்ட்ட இப்போ 4,000 ரூபா தான் இருக்கவே செய்யுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் ஏதாச்சும் ட்ராக் வேறு அன்லாக் ஆகணும் மக்களே. அன்லாக் ஆனால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து
இது நம்மளால் நம்ம இப்போ வந்து மேலே போகிற மாதிரி ஒரு ட்ராக் இருக்கும். அந்த மாதிரி ட்ராக் நமக்கு ஒன்று அன்லாக் ஆனால் தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ட்ராக் வாங்கி டக்கு நிறைய ரோலர் கோஸ்டர்லாம் போட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. ஸோ நம்ம இந்த காசு அப்படியே பிச்சுக்கிட்டு கிடைக்கிது மக்களே. எப்படி பார்த்தீங்களா, காசு காசு பணம் துட்டு மணி மணி அது மாதிரி தான் மக்களே இருக்குது நமக்கு இப்போ. ஸோ நம்ம வந்து இப்போ ட்ராக்ஸில் போய் வாங்கிட்டு வருவோம். எங்கள் தம்பி காசு கொடுத்து ஐயோ காசு கொடுங்க ட்ராக் கொடுத்து இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம அப்கிரேட் ஒன்று அது வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி ஆகணுமா. எப்படி அப்கிரேட் பண்ணுறதா தெரில மக்களே. டெக்கார்னா என்னது அது, இது என்னது டெய்ஸி ஆர்மி என்னது, ஹாய் ரோஹித் கேமிங் தான். வாவ் மேம் டீசன்ட் என்னது ஏதோ ஃப்ளாக் ஏதோ இது ஏதோ சூதாட்டம்ல இருக்குது. அதாச்சும் இந்த மாதிரி இது இத்தனை இது கொடுத்தா அது இந்த மாதிரி சொல்லுவாங்களே, சரியா இங்கே ஆயில் வர மாட்டேங்கிறதுக்கு. என்னடா அது எனக்கு இந்த சைடு மாறிடுச்சு, இந்த அந்த சைடு ஏதோ மாறி இருக்கு மக்களே. ஸோ இப்போ நான் வந்து எப்போ யாரா இவனுங்களாம் இன்னும் இருநாள் ராக்குதெல்லாம் டே தம்பி இதெல்லாம் ரைட் போனால் காசு கண்டிப்பாக பிச்சுக்கல இருங்க. அவன் பார்க்கல அப்படின்னு நைஸ் அப்படியே என்னடா அது பாருங்க வண்டியே வித்தியாசமாக இருக்குது. நீங்களாம் எவ்வளோ பெரிய அப்படியே காசு என்னடா எப்போ டே என்னடா இஷ்டத்துக்கு என்னடா காசு இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு போகுது, 2 லட்சம் அடிச்சுட்டு போகுது. டே யாருக்கு ஈஸிமா இவ்வளோ காசு குடிச்சிருக்கான். இங்கே பார்த்தீங்களா காசு நமக்கு பார்த்தீங்களா எப்பா. தம்பி தேங்க்ஸ் சார் இவ்வளோ காசு கொடுத்தது எப்போ. ஏன்டா எப்படி இவ்வளோ காசு கிடைக்குது டக்குன்னு அதுக்குள்ளே பாருங்க. இப்போ தான் கேமே ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே பாருங்க 2 லட்சம். எவ்வளோ பெரிய ட்ராக்கடா அது எப்பா பார்த்தீங்களா. என்னடா அதெல்லாம் எப்போ 6 லட்சம். நீ எவ்வளோ ரூபாடா இருக்குது, நீ எவ்வளோ ரூபா கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. 10 லட்சம் கொடுத்துருவேன், 1 மில்லியன் கொடுத்துருங்களா. 1 மில்லியன் கொடுத்தா சூப்பராக இருக்கும் மக்களே. 1 மில்லியன்லாம் ஆனால் கிடைக்குமா டவுட்டு தான். நம்ம ரைட் பண்ணுற நேரத்துலேயே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அங்கே காசு ஏறி இருந்திருக்கும். எப்போ இல்லை காசு கண்ட மணிக்கு ஏறுது 7 லட்சம். டேய் என்னடா அது போயிட்டே ஐயோ அதுக்குள்ளே கீழே தள்ளி விட்டாங்களா இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ரைட் பண்ண முடியல நம்மளால். ஆனால் 7.5 லட்சம் கிட்ட கிடச்சிருச்சு மக்களே. இதுவே பெரிய காசு தான் நமக்குலாம் இது ரொம்ப பெரிய காசு. 7 லட்சங்கிறது எவ்வளோ தெரியுமா மக்களே. இங்கே பார்த்தீங்களா லென்த்தை பார்த்தீங்களா, எனக்கு ஒரு லைக்கை போட்டுருனா இது கண்டிப்பாக செய்கிறதுக்கே வந்து ரொம்ப நாளாக ஆகணும். அடித்து சொல்கிறதுக்கு லைக்கெலாம் போடாமல் இருக்கிறவன் ஒரு மனசாட்சி, இதை பார்த்தும் லைக் போடாத இருக்கிறவன் வந்து ஒரு மனசாட்சி இல்லாதவன். பிகாஸ் இது எவ்வளோ நாளும் உட்காந்து செஞ்சுருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே. எப்பா அவங்க பாருங்க பார்த்தீங்களா, அதுவும் இந்த வேகமாக போகிற மாதிரி நடுவில் வச்சு செட் பண்ணி இதுக்கு மேலே காசு நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து இது ரைட் பண்ணாங்களா பார்த்தீங்களா. ஆனால் காசு பார்த்தீங்களா நம்மகிட்ட இப்போ ஏதோ 7,000 ரூபா 8,000 ரூபா நம்ம இருக்கவே செஞ்சுது. ஆனால் இப்போ காசை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு அப்பா. நம்மளை நினச்சா நமக்கே பெருமையாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா, நம்ம வந்து இதுதான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அவனுக்குமே நம்மளோட எவனுமே லைக் போடல, இவனுக்கும் லைக் போடல. இது நல்லா தான் இருக்குது, இது சூப்பராக இருக்குடா, இது நல்லா தான் இருக்குது. தம்பி நான் லைக் போடுவேன்டா, நாளைக்கு 5 லைக்ஸ் வந்திருக்கா அடி ரைட்டு. ஸோ நானும் நல்ல ரோலர் கோஸ்டர் தான் இது இருக்குது. இது எவ்வளோ காசு கிடைக்கிது கைஸ், இதுக்குமா காசெல்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாக தெரியுது மக்களே. நம்ம இப்போ ட்ராக்ஸில் போய் வாங்கிட்டு வருவோம். தம்பி எனக்கு வந்து ட்ராக் கொடுமாங்க தம்பி. என்ன தம்பி ட்ராக்கு, ஐயோ ஸ்டாக் ஒன்றுமே அது ஸ்டாக் வந்துடுச்சு மக்களே. நம்ம போய் டேர்ன் ட்ராக் வாங்கிடுவோம். டேர்ன் ட்ராக் பம்ப் ட்ராக் ஸ்ட்ரைட் ட்ராக் இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ரோலர் கோஸ்டர் போய் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அப்கிரேட் பண்ணுறது இப்போதைக்கு நமக்கு நல்லது. ஸோ நம்ம போய் இது அப்கிரேட் பண்ணலாம். அப்கிரேட் பண்ணிட்டோம் மக்களே. அப்கிரேட் பண்ணிக்கலாம், லெவல் 2 போயிட்டோம் அப்பா. ஸோ காசு அப்படியே பிச்சுக்கிட்டு கிடைக்கிது அப்படியே நமக்கு. ஸோ இப்போ காசுக்கு பஞ்சமே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பணக்கார ஆகிட்டோம் நமக்கு இப்போ நம்ம. ஸோ சூப்பர்ரா. இங்கே வை இதை ட்ராக் எடுத்து இங்கே வை. என்னடா இப்போ தப்பாக வச்சுட்டு இருக்கு, என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற. இல்லை இது இதுவும் தப்பாக தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு அடுத்து வந்து ஒரு டேர்ன் இல்லை மக்களே. இப்போ நம்ம லெவல் 2 போகணுங்கிறானுங்க. ஏன்டா இப்போ காசு எவ்வளோ இருக்குது, லெவல் 2 போகிறதுக்கு மக்களே. தெம்பாண்டிஜி மயிலே. ஸோ ஏதோ லெவல் 2 போனாங்க. லெவல் 2 போனால் அதுக்கு ஏதோ அப்கிரேட் பண்ண சொன்னாங்க. அப்கிரேட் பண்ண உடனே நம்ம காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நம்ம 7 லட்சம் வச்சுருந்தோம்ல, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் மக்களே. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட காசு எல்லாமே போயிடுச்சு. பட் சரி இது மறுபடியும் இந்த பணக்காரனோட இந்த இதுக்கு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் காசு பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே கிடைக்கிது. ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வந்து ட்ராக் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டான், நீ எல்லாம் இதில் ரைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஃப்ரண்ட் வழியாக போயிட்டான். நான் உடனே வந்து கொடுத்துட்டு மறுபடியும் பேக் வழியாக வர ஆரம்பிச்சிட்டேன். நான் பேக்குன்னா அந்த மாதிரி இல்லை மக்களே, யாரும் தப்பாக இருக்குன்னான்னு சொல்லிடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எப்போ 1 மில்லியன் நான் ஃப்ரண்ட் வழியாக போயிட்டு இருக்கான். என்னடா நாங்கள் கைஸ் ஆனால் 1 மில்லியன் கிடச்சிருச்சு மக்களே. சூப்பர் 1 மில்லியன் கிடச்சிருச்சு இப்போ நமக்கு. ஸோ இப்போ சீக்கிரமே நம்ம வந்து இப்போ புதுசாக ட்ராக்லாம் பார்த்திட்டு அன்லாக் ஆகிருக்கோம். ஆனால் இப்போ காஸ்ட் நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் டக்குன்னு
இப்போ சீக்கிரம் ஆனால் 1 மில்லியன் கிடச்சிச்சு மக்களே. ஆனால் அது சூப்பர், இது பயங்கர காசு கொடுத்துட்டாங்க நமக்கு. இப்போ சீக்கிரம் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து என்னடா நியூ ஆர் சம் என்னடா என்னடா அது விரிஞ்செல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தேவையான நான் கேட்குறது ட்ராக்ஸ்ரா. இதான் மக்களை ட்ராக்ஸ் விற்கிறாங்க. ஸோ நம்ம என்ன வாங்குவோம்னா கிளைம் ட்ராக்குன்னு புதுசாக இருக்குது, ஜம்ப் ட்ராக்குன்னு புதுசாக ஒன்று வந்துருக்கு. இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுப்போம். இதெல்லாம் நமக்கு தோப்பணும் மக்களை, வாங்கி வச்சுப்போம். ஆனால் இப்போ நம்மள்ட்ட காசு பயங்கரமாக பிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த பணக்காரன் என்ன தெரியல சர்வர் விட்டு போயிட்டாமல் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து அவன் ட்ராக்கை ரைட் பண்ணி எல்லாம் காசு சம்பாதிச்சுக்கிட்டானுங்களா. ஸோ அதான் மன உளைச்சல் காலைக்கு போயிருப்பாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு தான். பண்ணியிருந்துருக்கோம், சரி தான் பண்ணிட்டேன், விட்டுருங்க மக்களே. ஸோ கிளைம் ட்ராக் கொடுத்து நம்ம அப்படியே மேலே ஏறுவோம். நம்ம போடு அப்படியே இது வெற்றி கொடி கட்டு மலையில் முத்தும் வரை ஐயா ஏண்டா பாட்டு பாடினாலே போதுமே, உனக்கு கீழே தள்ளி விட்டுருவானுங்க பாருங்களேன். ஸோ சீர் இப்போ நம்ம போய் மேலே மேலே ஏறுற நம்மளே வந்து எவ்வளோ ட்ராக் அப்படியே ட்ராக் படி மேலே அப்படியே அப்படியே பாருங்க எப்படி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம அப்படியே வந்து இது கொடுத்துருவோம். அடுத்து நம்ம வந்து அடுத்து ட்ராக் இருடா ஒரு நிமிஷம், இது இங்கே கொடுத்துருவோம். அடுத்து இந்த ட்ராக் எடுத்து இப்படி வளைச்சி விட்டு அடுத்த இல்லை அடுத்து வந்து இந்த ட்ராக் வச்சு விட்டு அடுத்து இந்த ட்ராக்கை வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு ஜம்ப் ட்ராக்கை வச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்கை வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு கிளைம் ட்ராக்கை வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு அடுத்து வந்து ஒரு டேர்ன் ட்ராக் வச்சுட்டு இன்னொரு டேர்ன் ட்ராக் வைக்க இடம் நம்மள்ட்ட இப்போ ட்ராக் இல்லாதனால இப்போதைக்கு இது வச்சுப்போம். அடுத்து இன்னொன்று வச்சு அப்பா ரோலர் கோஸ்டர் அளவுக்கு பெருசாக தான் இருக்கும் மக்களே. ஆனால் அந்த பணக்காரன் வச்சுருந்தாலும் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அவன் வச்சுருந்தது ஃபுல்லாக வித்தியாசமாக இருந்துச்சு. அவன் இது இன்னமும் புதுசாக ஏதோ ட்ராக்லாம் இருந்துச்சு. அவன் வச்ச மாதிரி நம்ம இது இல்லை. உண்மையாக சொன்னால் அவன் உண்மையாக சொன்னால் பெரிய பணக்காரனாக இருப்பான் இருக்குது. நம்ம போய் டக்குன்னு என்ன பண்ணுவோன்னா அவன்கிட்ட போய் தம்பி ட்ராக் கொடு தம்பி, நமக்கு வந்து இப்போ இது சைடு போகிற அந்த டேர்ன் ட்ராக் கொஞ்சம் வாங்கிப்போம். அடுத்து வேறு என்ன இருக்குது நம்மள்ட்ட ஷைனி டேர்ன் ட்ராக்னா புதுசாக கொடுக்குறீங்க. பம்ப் ட்ராக் வாங்கிடுவோம். பம்ப் ட்ராக் நம்ம ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு பஞ்சம் இல்லை மக்களே. ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு நம்மள்ட்ட 10 இருக்குது. ஸோ அதனால் இது வேறு ஸ்டாக் காலி ஆகிடுச்சு மக்களே. அப்படியே பாப்பாடே ஏன்டா ஸ்டாக்கை காலி பண்ண அப்படின்னு வந்து பார்ப்பாம்பல இருக்குது. இது என்னது மக்களே, இது எங்கே கிடைக்கும்னு வர தெரில. டே தம்பி இது எங்கடா கிடைக்கும் சொல்கிறா. இது நம்மளும் வாங்கி போட்டுக்கிட்டா நல்லா ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்குது மக்களே. நீங்கள் அங்கே உள்ள கடைக்கு போய் பார்ப்போம். நம்ம அங்கே உள்ள கடைக்கு போய் நம்ம வந்து இருக்கா போய் பார்த்துடுவோம். அங்கே உள்ள கடை தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்ன என் போய் இருக்கா பார்த்துட்டு வருவோம். தம்பி இது கியருங்கண்ணா, என்ன கியர்னா வந்து இதை பாருங்கள், ஏதோ விரெஞ்சு இருக்குது, விரெஞ்சு மாதிரி இருக்குது. இல்லை விரெஞ்சா இதை வச்சு என்னடா பண்ணுவோம், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரில. சரி நம்ம போய் சீக்கிரம் நம்ம பேஸை போய் பில்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம போடுறாப்பட்ட வெற்றி கொடி கட்டு மலையில் முத்தும் வரை முட்டு இது பாடையப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆனால் அந்த பணக்காரன் பணக்காரன் தான் மக்களே நமக்கு இப்போ புண்ணியம் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு அடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ தான் கேமே ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே பாருங்கள் 1.5 மில்லியன் கிட்ட நம்ம போகவே போகிறோம். அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு அடிச்சு கொடுத்துட்டான் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரா தம்பி. அப்படியே கீழே குதிச்சிருக்கு ஏறா. ஐயோ வேண்டா கரெக்டாக கீழே குதிச்சிடலான்னு பார்த்து கீழே அதாச்சும் வந்து ட்ராக்கில் குதிச்சிடலான்னு பார்த்தி எப்படி கீழே விழுந்துட்டான் பார்த்தீங்களா. இருடா ஒரு நிமிஷம் என்னடா பண்ணுற. அதுக்குள்ளே காசு பற்றி இவ்வளோ ஏறிடுச்சு. இப்போ நம்ம டக்குன்னு மேலே ஏறுவோம். நம்ம வரப்பட்ட வெற்றி கொடி கட்டு சொல்லிச்சான். இப்போ போகலாம் இப்போ இன்னும் அப்டேட் பண்ண முடியும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ண எவ்வளோ ரூபா வேணும்? எப்பா 2 லட்சம் வேணுமா நம்மள்ட்டே பாரு. எவ்வளோ காசு இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க மக்களே. ஆனால் இப்போ நம்ம அந்த இது பண்ணிட்டோன்னா என்ன ஆயிரும்னா நம்மள்ட்டோட இது என்ன சொல்ல அந்த காசு எல்லாமே போய் இப்போ நம்ம இவ்வளோ காசு வச்சுருக்கோம்ல 1.5 எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடும். அடுத்து வந்து ஒரு 1000 ரூபா 500 ரூபா வந்து 1500 ரூபா கொடுத்துருவாங்க மக்களே. அவ்வளோதான் மக்களுக்கு காசு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இருந்து போய் ரெஞ்ச் வாங்கிட்டு வருவோம். எவ்வளோ ரூபா 4 லட்சமா பிரச்சனை இல்லை. ஐயோ ஸ்டாக் இல்லை மக்கள். ஏண்டா அது எல்லாம் இதமான வாங்குறீங்க, ஸ்டாக்கே காலியாக கூட வாங்குறானுங்க போல இருக்கு மக்களே. பார்த்துக்கோங்க சீக்கிரம் படா. வெற்றி கொடி கட்டு மலையில் முட்டும் வரை முட்டு. ஸோ சீக்கிரம் நம்ம போய் இப்போ இங்கே போய் தம்பி ட்ராக் நிறையா வாங்கிடுவோம் மக்கள். ஏன்னா நமக்கு இப்போ வந்து நிறையா இது என்ன சொல்லனா வந்து நம்மள்கிட்ட காசு பயங்கரமாக இருக்குது. அதனால் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ அடுத்து அப்கிரேட் பண்ணும்போது காசு எல்லாம் போயிடும்ல. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா காசு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு காசு வந்து எல்லாம் ட்ராக்கு கடையிலே ஸ்டாக் காலியாகிற அளவுக்கு வாங்கணும் மக்களே. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரியாக வரும். இப்போ நம்ம சீக்கிரம் இப்போ வந்து இந்த கிளைம் ட்ராக்கை போட்டுருவோம். அதாங்க வீடா. இப்போ இந்த ட்ராக்கை இதை ப்ளேஸ் பண்ணி விடு. ப்ளேஸ் பண்ணுறா. ப்ளேஸ் பண்ணோம். ஐயோ தப்பு பண்ணிட்டோம் மக்களே. ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம போய் ரிமூவில் போய் நம்ம வந்து இதுக்கு ரிமூவ் கொடுக்கணும். நம்ம சேர்ந்து அந்த மேலே இருக்குல்ல அந்த கடைசியில் ஜம்ப் ட்ராக் ஒன்று இருக்குல்ல, அதை ரிமூவ் கண்டதை ரிமூவ் பண்ணாதரா. அதான் ரிமூவ் பண்ணணும் மக்கள். இப்போ பில்லில் போய்
நம்ம இப்போ இந்த சைடு கொடுக்குற அந்த ட்ராக் கொடுத்துட்டு அடுத்து மறுபடியும் வந்து ஒரு கிளைம் ட்ராக் வேணாம் ஜம்ப் ட்ராக் கொடுத்துருவோம். அடுத்து வந்து ஒரு பம்ப் ட்ராக் கொடுத்துட்டு அடுத்து பம்ப் ட்ராக் கூட என்னடா பண்ணுற ஒரு பம்ப் ட்ராக் கொடுத்துட்டு அடுத்து ஒரு டேர்ன் ட்ராக் கொடுத்துட்டு வேறு என்னென்ன இருக்குது, வேறு இன்னொரு பம்ப் ட்ராக் கொடுத்துட்டு அடுத்து ஃப்ரீ ஃபயர் வேறு மெசேஜ் வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இன்னொரு ட்ராக்கை கொடுத்து அடுத்து அடுத்து ஒரு கிளைம் ட்ராக் கொடுத்துரும். அடுத்து ஒரு கிளைம் ட்ராக்கு இல்லை இது ஜம்ப் ட்ராக்கு. இது அடுத்து ஒரு கிளைம் ட்ராக்கை கொடுத்துட்டு யூ கேன் அப்கிரேட். நம்ம எவ்வளோ ரூபாய்க்கிட்ட அப்கிரேட் இருங்க, அப்கிரேட் போய் பார்த்துட்டு இருங்க. இங்கே தான் அப்கிரேட் இருந்துச்சு. எவ்வளோ நமக்கு 2.5 லட்சம் தேவைப்படும். ஆனால் 1.5 மில்லியன் வச்சுருக்கோம் மக்களே. ஸோ நம்ம வந்து இவ்வளோ காசு வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. நம்ம சீக்கிரம் என்ன பண்ணுவோன்னா இதை போய் அப்கிரேட் பண்ணிடுவோமா? அப்கிரேட் பண்ணலான்னு எனக்கு தோணுது மக்களே. நான் அப்கிரேட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ரைட்டு, அப்போனா நான் இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்குறேன்டா. இது ரோபாக்ஸ் வேணுமா? இதுக்கு இன்னும் 1.5 மில்லியன் தேவைப்படும். அடப்பாவீங்களாண்டா, இவ்வளோ காசாடா தேவைப்படும். உங்களுக்கே கொஞ்சம் வாராத்தாங்களையாடா. ஸோ இப்போ நம்ம வந்து டேர்ன் ட்ராக் எடுத்து அங்கே போடுவோம். அங்கே போட்டு இன்னொரு டேர்ன் ட்ராக் போட்டு அடுத்து வந்து ஒரு கிளைம் ட்ராக்ல இல்லை இந்த ஜம்ப் ட்ராக் ஒன்று கொடுத்துட்டு என்னடா பண்ணி தொலைகிற எங்கெங்கெல்லாம் இந்த ஜம்ப் ட்ராக் போடுறான், கீழே போடுறான் பாருங்களேன். சீக்கிரம் அங்கே ஒரு ஜம்ப் ட்ராக் டக்குன்னு ஒன்று கொடுத்துட்டு அடுத்து ஃபுல்லாக ஜம்ப் ட்ராக் அடுத்து வந்து ஒரு பம்ப் ட்ராக்காக கொடுக்க போகிறோம். அடுத்து நம்ம ஏன்னா நம்ம முன்னாடி நிறைய இடமா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருக்கு முன்னாடி. குடுறா என்னடா பண்ணுற? அங்கே இன்னும் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம்ல, இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ ஏன் போக முடியல? கொடுத்துடலாம், அப்போ என்ன போக முடியலங்க? இப்போயாச்சும் ப்ளேஸ் பண்ணுறா. ப்ளேஸ் பண்ணுறா, என்னடா பண்ணுற? இதுக்கு மேலே நம்மளால் ட்ராக்கை வைக்க முடியாது. ஏண்டா இப்போ அந்த வழி புரியுது மக்களே. மற்றவங்க பேஸில் இருக்காங்க, அதோட பேஸ்க்கு இப்போ நம்ம போவோம். அதோட பேஸ் இப்போ எதுன்னு பார்த்துட்டு வருவோமா? அதோட ஐடி பார்த்தீங்கன்னா ஏதோ லாவான்னு ஏதோ போட்டுருந்துச்சு. அதோட பேஸ் எதுன்னு பார்த்துட்டு வருவோம். இதான் அதோட பேஸ். வேறு இதான் அதோட பேஸு. நம்ம என்ன பண்ணுவோம், இதில் போய் ரைட் பண்ணுவோம். அதில் யார் ரைட் பண்ணுறா? இது முதலே ஆட்டையே போடுறாங்க காசை. ஆனால் எல்லாத்தையும் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு மக்களே. கஷ்டப்பட்டு ட்ராக்லாம் போட்டு இப்படி பண்ணிடுச்சு கடைசியில். நாமளும் சும்மா இருப்போமா? நம்மளும் காசை ஆட்டையே போடுவோம். இப்போ அதை பார்க்கணும். தயவுசெய்து ஆட்டையே போடாதா அப்படின்னு பார்க்குதா? இல்லை பார்க்கல. ஆனால் நம்ம இதில் தான் மக்களே அதை ரைட் பண்ணிகிட்ருக்கு. அது நல்லா தெரியுது. நம்ம அதில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதோட இது ரோலர் கோஸ்டரில். சீக்கிரம் போடா. ஃபாஸ்ட்டு தான் மக்களே. என்ன கீழே தள்ளி விட்டீங்க? அடப்பாவீங்க, கீழே தள்ளி விட்டாங்க பாருங்க. செத்துட்டோம் கடைசியில் நம்ம. சரி, நம்ம மறுபடியும் நம்ம இதிலே ஸ்பான் ஆகிட்டோம். ஆனால் ரொம்ப மலையாளத்தில் இருந்துச்சு அந்த பொண்ணு பண்ணி வச்சது பார்த்தீங்களா? பாருங்க இன்னுமா ரைட் பண்ணிகிட்டு இருக்கு. நானும் வர இதில் ரைட் பண்ணி செத்தே போயிட்டேன். பாருங்க இன்னும் அதோ செத்துருச்சு மக்களே, பார்த்துக்கோங்க. ஸோ சீக்கிரம் இப்போ நம்ம வந்து பம்ப் ட்ராக் அங்கே போட்டுருவோம். இதுக்கு மேலே பண்ண முடியாது. நம்ம அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து இது அது கோடெல்லாம் வருது. கோடு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு காசு எல்லாமே போச்சு மக்களே. 7500 கொடுத்துருக்கானுங்க. எல்லா காசுமே போச்சு. தெம்பாண்டிஜி மயிலே. இப்போ எவனாச்சும் காசு ஆட்டையை போட்டாங்கன்னா நம்ம இதில் காசுனா எல்லாத்தையும் ஆட்டையே போட்டுருச்சு மக்களே. இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ காசு வச்சுருக்கோம், ஏதோ 2000 கிட்ட வர வரைக்கும் வந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுச்சு நம்மள்ட்ட இருந்து. அதான் மக்களே ஒரே மழை உளைச்சலாக இருந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்போ இது எல்லா காசும் இங்கே உள்ள காசு எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இங்கே இது நம்ம தான், அதனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ சீரண்டா எப்பா எவ்வளோ நேரம்டா அது நம்மளால தான் நம்ம பில்ட் பண்ணோம். ஸோ சீக்கிரம் போடா. இப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த ட்ராக் மேலே எண்டில் குதிக்கணும் மக்களே. ஸோ இங்கே பாருங்க, ஜம்ப்பு ட்ராக்கு பம்ப்பு ட்ராக்கு எல்லாம் வருது. ஜம்ப்பு பம்ப்பு வேறு என்ன, அடுத்து இன்னொரு பம்ப்பு, அடுத்து வந்து ஒரு ஜம்ப்பு வருது. ஆனால் அதில் நம்ம இது பார்த்து குதிதான் எப்பா. நம்ம பில்டு பண்ணி ஆனோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடஞ்சலாம், ஏதோ துண்டாக உடஞ்சி போகுது. டே எவன்டா அது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எப்பா முடியலடா சாமி, ஏன்டா என் உயிராகிறீங்க? அதோட டீம் ஆனாயிருங்க. அதோட ஐடியில் போய் அப்புறமா நம்ம போய் எடுத்துப்போம். இப்போ நம்ம போய் டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா பம்ப் ட்ராக்காக போட்டு அடுத்து இப்போ வந்து ஒரு சைட் ட்ராக் போட்டு அடுத்து இன்னொரு பம்ப் சைட் ட்ராக்கை ஃபஸ்ட்டு போடுற டேர்ன் ட்ராக்கை ஃபஸ்ட்டு போட்டு அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு பம்ப் ட்ராக் போட போகிறோம். இன்னொரு பம்ப் ட்ராக் போட்டு அடுத்து வந்து நம்ம வந்து சைட் ட்ராக் நம்மள்ட்ட இப்போ இல்லை. அவன் ரைட் பண்ணிட்டு இருக்கான் மக்களே. நம்ம இதில் தான் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அவன் டீமான்னு ஏதோ போட்டுருந்துச்சு. நான் வந்து அவன் இதில் போய் ரைட் பண்ண போகிறேன். இதான் டீமானோட தான். இல்லை இது டீமானோட கிடையாது. இதே நீ டீ குடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுற பாரு. இதான் அவன் ஐடி. இதுவா இதான் அங்கே பாரு எவ்வளோ சூப்பரான ரோலர் கோஸ்டர் இதுனே வச்சுருக்கான் பாரு. நம்மளோட இவன் தான் சூப்பராக இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட வந்து ஆட்டையை போடுறான் பாருங்களேன்.
இன்னும் நல்லாவே இருக்க மாட்டேன் பாருங்கள் எப்படி இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்காங்க பாருங்க. நம்மள்ட்ட எல்லாத்தையும் ஆட்டையை போடுங்க, நம்மளும் ஆட்டையை போடுவோம்ல. இதில் ரைட் பண்ணாடா இவ்வளோ காசு கிடைக்குது. தம்பி நீ ரோலர் காஸ்டர் ரைட் பண்ணி கொடுக்கி பாருங்கள் மக்களே. இவன் இதில் ரைட் பண்ணும்போது எவ்வளோ காசு கிடைக்கிது நீங்களே பார்த்துக்கோங்க. எப்போ காசு சத்தியமாக சொல்கிறேன், இவன் ரைட் பண்ணும்போது காசு பயங்கரமாக கிடைக்கிது. டீமானே தேங்க்ஸ்ரா, நீங்கள் அதில் ரைட் பண்ணலாம் நான் ஒன்றும் கோச்சிக்கல. ஸோ அப்படியே யாராவது ரைட் பண்ணால் ரைட் பண்ணிக்க. பார்த்தீங்களா காசு பயங்கரமாக தருது. இவன் இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காசு தருது. அதனால் இவன் நம்ம ரைட் பண்ணால் தப்பே கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னா பம்ப் ட்ராக் போடுவோம். நம்ம இன்னொரு பம்ப் ட்ராக் போடுறது. அடுத்து ஒரு ஸ்ட்ரைட் ட்ராக் போடு. ஸ்ட்ரைட் ட்ராக் அடுத்து ஒரு கேர்வ் ட்ராக் போய் வாங்கணும். நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம சீக்கிரம் போடா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் ரைட் பண்ணால் காசு எக்கச்சக்கமாக அதுக்குள்ளே 1 லட்சம் அடிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இவன் நம்ம இதெல்லாம் ரைட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இப்போ நம்ம சீக்கிரமே நம்ம கிளைம் ட்ராக் நமக்கு தேவை. நமக்கு என்ன ட்ராவல் டேர்ன் ட்ராக் தான் இப்போ நமக்கு தேவை. நம்ம டக்குன்னு நிறைய டேர்ன் ட்ராக்லாம் வாங்கி வச்சுப்போம். அடுத்து ஒரு பம்பு ட்ராக்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுப்போம். சுவிட்ச் ட்ராக் இதெல்லாம் புதுசாக இருக்குது. இது நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை அந்த கடைக்காரன்ட்டே, அதனால் இது கிடையாது போல இருக்குது. நம்ம பம்ப் ட்ராக் கொஞ்சம் வாங்கிப்போம், ஜம்ப் ட்ராக் கொஞ்சம் வாங்கிப்போம். அவ்வளோதான். இல்லை எதுவுமே ஸ்டாக் லெஃப்ட் இல்லையா மக்களே. ஸோ அந்த பம்பு ட்ராக் கொஞ்சம் இருக்கான். ஸோ அது மட்டும் வாங்கிப்போம். ஸோ இப்போ அதுவும் காலி ஆயிடுச்சு. நம்மளே வாங்கி காலி பண்ணிட்டோம் எல்லாத்தையும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா என்னடா அது என்ன புதுசாக ரோலர் கோஸ்டர் இருக்குது. தம்பி நானும் வரேன். என்னடா பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி கூடி போனால் அதை புதுசாக அதை போகுது. ஐயா இது வேறு வரக்கூடாத மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் அப்புறம் நம்மளால் போக முடியல. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம இவன் ரோலர் கோஸ்டரில் காசு எல்லாத்தையும் அடிப்போம். காசு இந்தளவுக்கு தரமாட்டிக்கு மக்களே. இப்போ அப்போ தான் 1 லட்சம் வரைக்கும் அடிச்சிருச்சு. இப்போ தான் வரமாட்டிக்கு என்னன்னு தெரில. தம்பி என்ன தம்பி டீமானு இதுதான் இப்போ தேவையா. இங்கே பார்த்தியா நான் அதெல்லாம் ரைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துக்கோ. நம்ம என்ன பண்ணோம்னா இவன்கிட்ட போய் ட்ராக்ஸ் கொஞ்சம் போய் வாங்குவோம். ட்ராக்ஸ் பேசுறது புதுசாக ஏதோ சுவிட்ச் ட்ராக்னு ஏதோ புதுசு வந்துருக்கு. ஸ்ட்ராக் ட்ராக் லாங் லைன் ட்ராக்னா ஏதோ லாங் ட்ராக்னு ஏதோ வந்துருக்கான். அடுத்து ரெயில் டேர்ன் ட்ராக்கு காசிங் ட்ராக்கு ஏதோ புதுசாக ஏதோ வந்துருக்கு மக்களே. இதெல்லாம் நம்ம எப்போ வாங்க இது ஸ்டாக்கில் இல்லை. அந்த ரெயில் ட்ராக்குங்கிறதுனால வாங்க முடியும், ஆனால் ஸ்டாக்கில் இல்லை. ஆனால் அந்த லாங் கிளைம் ட்ராக் அதாச்சும் 1.75 மில்லியன் இது பார்த்தீங்கன்னா இது நம்மளால் இப்போ வாங்க முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன கிளைம் ட்ராக்கா இல்லை ஜம்ப் ட்ராக் கொஞ்சம் வாங்க போகிறோம். நம்ம அது ஸ்டாக்கில் ஸ்டாக் இல்லை. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சரி என்னென்ன ட்ராக் நம்ம வாங்க வந்தோம். இப்போ நம்ம என்ன வாங்க வந்தோம் டேர்ன் ட்ராக்கில் இருக்குல்ல. அப்போ நம்ம போய் பில்ட் பண்ணுற வேலையை பார்ப்போம். நம்ம இங்கே தேவையில்லை டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம போய் டக்குன்னு பில்ட் பண்ணுவோம். நம்ம சீக்கிரம் போடா அந்த இது எடுத்துக்கோ. இப்போ டேர்ன் பண்ணி விடு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளைம் ட்ராக். ஏன்டா கிளைம் ட்ராக்ல இருக்குது ஜஸ்ட் மிஸ் போடல. கிளைம் ட்ராக் நம்ம இன்னும் போடல. அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா இது இங்கே போட்டு நம்ம போடுறா. அதை சீக்கிரம் போடுறா. என்னடா பண்ணுறேன் போடு. நம்மள்ட்ட ஸ்ட்ரைட் ட்ராக் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரைட் ட்ராக் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியே இப்போ ஒரு கிளைம் ட்ராக் போட்டுருவோமாச்சு. கிளைம் ட்ராக் ஜம்ப் ட்ராக் போட்டுருவோம். நம்ம ஒரு ஜம்ப் ட்ராக் போடு தம்பி. ஜம்ப் ட்ராக் அதையும் போட்டுருவோம். நம்ம இப்போ ரைட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். நம்ம இருங்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டே போய் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் ரீஸ்டாக் ஆக போகுதுன்னு போட்டுருக்கு. ஏடா எங்கிட்டா போடுறவனுங்களா அறிவு இருக்கடா எங்கிட்டு போடுறான் பாருங்களேன். ஸோ இப்போ சீக்கிரம் இங்கே இப்போ இன்னொன்று அடுத்து ஒரு பம்ப் ட்ராக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பம்ப் ட்ராக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ட்ராக். அங்கே இல்லை அங்கே ஒரு பம்ப் ட்ராக் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுப்போம். சீக்கிரம் அங்கே ஒன்று போடுறா. என்னடா பண்ணுற போடுறா டக்குன்னு போடுறா. போடுறா வெறுப்பை தான் போட மாட்டேங்க மக்களே. என்ன போட்டு தோடைலாம் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தேன். இதுங்க இப்போ போடுறான் மக்களே. போடுறா சம்மந்தமே நான் போட மாட்டேங்க பாருங்களா. இருங்க அது இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டான் மக்களே. இப்போ வேறு என்ன இருக்குது. நம்ம ஒரு டேர்ன் ட்ராக் போட்டுப்போம். இன்னொரு டேர்ன் ட்ராக் இல்லை நம்மள்ட்ட. அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக் போட்டு அதோட பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாமா. இன்னும் அடுத்து இப்போ டேர்ன் ட்ராக் தான் போட்டு ஆகணும். ஏன்னா இதுக்கு மேலே போட்டால் அடுத்து இன்னொரு டேர்ன் பண்ணுறதுக்கு சரி வராது. அடுத்து வெளியெலாம் போகிற மாதிரி இருக்கும். நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா காசு நிறைய இருக்குது. நமக்கு இவனுக்கு ஒருத்தருமே லைக் போடல. அவனுக்கு என்னென்னமோ லைக் போடுறான். நமக்கு தான் லைக்கே வர மாட்டேங்கி. ஸோ நீங்களாச்சும் மக்களே லைக் பண்ணுங்கள். வீடியோவாச்சும் லைக் பண்ணுங்கள் மக்களே. யார் லைக் பண்ண மாட்டேங்கிங்க பேச லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே. ஸோ சீக்கிரம் நம்ம காசு ரெடி பண்ண போய் எப்பா காசு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் தருது. நம்மளோட ரோலர் கோஸ்டரே ஓரளவுக்கு நல்லா தான் மக்களே தருது. ஸோ நம்ம ரோலர் கோஸ்டரில் ஏறி வந்தால் கூட நமக்கு பணக்காரன் ஆக முடியாது. டக்குன்னு
ஒரு எவ்வளோ காசு நம்ம ரோலர் கோஸ்டரில் வந்து ஒரு 50,000 கிடைக்கும் மக்களே. ஏன்னா பாருங்கள் அவ்வளோ ட்ராக்ஸ் கட்டியிருக்கும், அது நல்லா காசு ஓரளவுக்கு நல்லா தான் பாருங்கள். இப்போ கூட பாருங்கள் நம்மள்ட்ட இப்போ 2 லட்சம் அடி. ஏன்டா என் ரோலர் கோஸ்டரில் நானே ரைட் பண்ணக்கூடாதா? இவருக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், நம்ம இது பாருங்கள் இந்த இது தடுத்து விட்டுருச்சு நம்மளை. நம்ம என் ரோலர் கோஸ்டரில் நானே ரைட் பண்ணக்கூடாதாடா, ஏன்டா இப்படி இருக்குது. இப்போ நம்ம ட்ராக் நம்மளால் இப்போ அப்கிரேட் பண்ண முடியுதா பார்ப்போம். இப்போ அப்கிரேட் பண்ண முடியுதா போய் பார்ப்போமா? இல்லை அதுக்கு இன்னும் 1 மில்லியன் வேணுமா? நமக்கு 1 மில்லியனில் நம்ம எப்படி போய் வாங்குவோம்? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒழுங்கா இதை வச்சு நம்ம கட்டிட்டு அடுத்து பார்த்துப்போம். இப்போ சீக்கிரம் போல. இது வேறு வெளியிருந்து ஏதோ சவுண்டு கேட்டுச்சு நம்ம அடிச்சுப்போம் மக்களே. நம்ம என்ன பண்ணுவோம்னா தம்பி ட்ராக்கு தேவைப்படுது. என்ன ஜம்ப் ட்ராக் இல்லை, கிளைம் ட்ராக், இது பம்ப் ட்ராக் தான் நமக்கு நிறையா தேவைப்படும் மக்களே. பம்ப் ட்ராக் தான் நல்ல ட்ராக்கு. அடுத்து கொஞ்சம் டேர்ன் ட்ராக்லாம் கொஞ்சம் வாங்கிப்போம். அடுத்து ஸ்ட்ரெயிட் ட்ராக்லாம் கொஞ்சம் வாங்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா நம்ம ட்ராக் தான் இப்போ இங்கே இருக்கிறதுல பெருசு மக்களே. ஏன்னா வந்து பெரிய ட்ராக் வச்சுருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சர்வர் விட்டு போயிட்டாங்க இருக்குது, ஆட்டே போடுறாங்களே அப்படின்னு சொன்னாலும் இப்போ நம்ம ட்ராக் தான் இப்போ நமக்கு பெரிய ட்ராக்கு. இதை சர்வர்லேயே சீக்கிரம் நம்ம போய் என்ன பண்ணணும்னா இதை போடு. இப்போ இது ஷைனி ட்ராக்கா, இது அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இதை டக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ட்ராக் போடு. இதுக்கு மேலே அதுக்கு மேலே இது இருங்க, இது அதுக்கு மேலே நம்ம கிளைம் ட்ராக் ப்ளேஸ் பண்ணுறேன். கிளைம் ட்ராக் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டக்குன்னு அடுத்து ஸ்ட்ரெயிட் ட்ராக் போட்டுக்கிட்டே போவோம். அடுத்து போட்டுக்கிட்டே போ. இது யூ டோன்ட் ஹவ் ஸ்பேஸ் ஆங்க. ஆமாம் மக்களே, தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு தப்பு பண்ணிட்டோம் மக்களே. நம்ம என்ன பண்ணால் ரிமூவில் வந்து அந்த மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஒழுங்காக ரிமூவ் பண்ணி தோட வேறு மேலே அது ரிமூவ் பண்ணிட்டான். இப்போ பில்டில் போய் நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக வந்து அங்கே உள்ள ட்ராக்கில் இது ப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு கேர்வ் போடுறா. அதான் இந்த இது ஷைனி தான் போடு. அடுத்து அந்த பம்பு போடு, கொஞ்சம் பம்பு போட்டுப்போம். அப்படியே பம்பு போடு. சூப்பர்ரா. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட். அவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே நம்ம அப்கிரேட் பண்ணணும். ட்ராக் லிமிட் ரீச் ஆச்சு. இதுதான் ட்ராக் லிமிட். இதுக்கு மேலே நம்மளால் ரைட் பண்ணோம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணால் வந்து அப்கிரேட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்கிரேட் பண்ணால் மட்டும் தான் இப்போ நம்மளால் வந்து இது என்ன பண்ண முடியும். அதாச்சும் இது வேறு வாயில் வர மாட்டேங்க அந்த இது வேறு அப்கிரேட் பண்ணால் தான் நம்மளால் ட்ராக் இன்னும் கொஞ்சம் போட முடியும். ஸோ சீக்கிரம் போய் நம்ம வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் போய் நம்ம பார்த்திங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிப்போம் காசை. நமக்கு இன்னும் 1.5 மில்லியன் கலெக்ட் பண்ணுவோம் மக்களே. இது கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம ட்ராக்லேயே ஓரளவுக்கு காசு பயங்கரமாக கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா இன்னும் என்ன இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா மற்ற ட்ராக்லேருந்து ஆட்டையை போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தா தான் நம்ம கொஞ்சம் திருட்டு வேலை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் காசு சம்பாதிக்கும். கண்டிப்பாக அடுத்து சொல்கிறேன், நம்ம ட்ராக்கே ரைட் பண்ணி காசு சம்பாதிக்கிறது கண்டிப்பாக முடியாது இந்த கேமில். பிகாஸ் நம்ம ட்ராக் ஏன்னா வந்து மற்ற ட்ராக்கே கொஞ்சம் ஆட்டையை போட்டு தான் வர வழி கிடையாது. ஏன்னா நம்ம ட்ராக்கு மட்டும் ஏன்னா வந்து வேறு இப்படி ஆயிடுச்சு. அதாச்சும் நம்ம ட்ராக் மட்டும் ரைட் பண்ணால் காசு வந்து கிடைக்காது. அடிச்சுட்டு சொல்கிறேன், அவ்வளோ கிடைக்காது. நம்மளால் நேர்மையாக வந்து காசு சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா பல வருஷங்களாயிரும். அடித்து சொல்கிறோம், பல வருஷங்களாயிரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மற்ற ட்ராக்கில் போய் கொஞ்சம் மற்ற இவங்கள்ட்ட போய் ஆட்டையே போட்டுறது அந்த மாதிரி வேலை தான் பார்க்கணும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிச்சிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம டக்குன்னு இப்போ போய் இதை போய் நம்ம அழுத்தி விடுவோம். சீக்கிரம் நிறைய காசு கொடுக்கலாம் ப்ளீஸா. நம்மள்ட்ட இப்போ 2 லட்சம் கிடச்சிச்சு மக்களே. நான் அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசுலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி நான் சேர்த்து வச்சு நான் அடுத்த கேம்லேயே போடுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது. ஸோ அடுத்த கேமில் நான் வந்து நிறைய காசு வச்சுருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள், அட்லீஸ்ட் 5 லட்சமாச்சும் வச்சுருப்பேன் நான் அடுத்த கேமில் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வைக்கிறேன். ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே முடிச்சுலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம இந்த கேமில் என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு பெரிய லோரர் வாயில் வர அதாச்சும் ரோலர் கோஸ்டரை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இதுவும் விளையாடுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. ஸோ நீங்களும் இந்த கேம் விளையாடுங்க. ரோப்ளாக்ஸில் தான் இருக்குது இந்த கேம், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த காசு கலெக்ட் பண்ணுறது தான் மக்களே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். சீக்கிரம் முடிட்டுண்டா அந்த ரைடு முடிய மாட்டேக்கி. ஐயோயோ சத்தாண்டா செவனாண்டிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கோம். சரி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, இது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே. ஸோ என்ன பண்ணால் இதோட இங்கே எவ்வளோதான் நம்ம ரிமூவ் பண்ணியானோம், ரிமூவ் பண்ணுறாங்க அவ்வளோதான் ரிமூவ் பண்ணி. இப்போ நம்ம வந்து பில்லில் போய் நம்ம வந்து ஜம்ப் ட்ராக் கொஞ்சம் கொடுத்து விட்ருவோம். என்னடா பண்ணி ஜம்ப் ட்ராக்லா டே இருடா. கிளைம் ட்ராக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளைம் ட்ராக் கொடுத்துருவோம்.
இது என்னது தப்பாக பண்ணி வச்சுருக்கோம் மக்களே. இதையும் ரிமூவ் பண்ணியான். ஏய் தப்பு கைஸ், நான் இந்த ரொம்ப தப்பாக பண்ணிட்டேன். சொல்லோட கேம்லேயே முடிச்சுக்கலாம், வந்துருக்கலாம். பை கைஸ்.